கேழ்வரகுல நெய் வருதுன்னு சொன்னா கேட்கறவனுக்கு எங்க போச்சு புத்தின்னு சொல்லி பழமொழி. அது கேழ்வரகு என்ன சார் சொல்லுவாங்க, கேப்பையில நெய் வடிது. நான் தமிழ் மக்களுக்கு கேப்ப கேவுருன்னு சொல்லுவாங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி. பட் நான் வந்து மக்களுக்கு புரியறதுக்கு அந்த அதோடைய ஆக்சுவல் பேரு கேழ்வரகு. சரியா? ஸோ அதை சொன்னா இன்னைக்கு நம்புவாங்களா? ஏன்னா நீங்க விடுதலை பத்திரிகையிலையோ முரசொலியிலையோ ஒன்னு எழுதிட்டா அதை உண்மைன்னு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பரப்புனா அது திராவிட விவிலியம் ஆயிடும். யுனெஸ்கோ விருது கிடைச்சிச்சு, ஸ்டாலின் அவர்களை ஐநாவின் செயலர் பாராட்டினார் அப்படின்னு ஒரு ஃபேக் போட்டோ போட என்னுடைய நண்பர் ரோமிங் பட்டாபிங்கிறவர் அந்த ஐநா சபையோடைய செயலருக்கே போட்டா நான் இந்த ஆளை சந்திச்சதே இல்லை அப்படின்னு போட்ட வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினார் ஸ்டாலின் ஐரிஷ் பல்கலைக்கழகம். அது ஒரு ஃப்ராடு பல்கலைக்கழகம்னு க்ளோஸ் பண்ணப்பட்ட பல்கலைக்கழகம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நேற்று கூட சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் திருமணமாகி 15 நாளில் கைதானார். திருமணமாகி 175 நாள் மிசாலெல்லாம் கைதாலாமா? அதாவது மிசா கொண்டு வந்து 3 மாசம் கழிச்சுதான் அவருடைய திருமணமே நடக்குது. அந்த திருமணத்திற்கு ஜனாதிபதி வரார், மிசாக்கு கையெழுத்து போட்டவர். அப்ப மிசால கைதாகல. அச்சா அவரு ஆசா சொன்னதுங்க சார். மிசா காலத்தில் இவர் செய்த சில கசமுசாவிற்காக கைதானார். அதான் உண்மை. அடுத்தது கருவிலே இருக்கும் பொழுதே இல்ல இது குழந்தையாக இருக்கும்போது ஜெயிலில் போய் பார்த்தார் உதயநிதினா, அதுவும் உண்மை இல்லை. அவர் ரிலீஸ் ஆகி 3 மாசம் கழிச்சு தான் இவர் பிறந்திருக்கார். ஸோ பொய்கள் பொய்கள் பொய்கள், அதுதான் திராவிட விவிலியம்.